வணக்கம். உணர்வே பிரம்மம், அறிவே சுருகு. தியானத்தை பற்றிய ஒரு புரிதலாக தொடர்ந்து பதிவிடுகிறேன். இதில் கிராபிக்ஸ் பண்ணுறதுக்கோ இதை பார்த்து படிக்கவோ அதுக்கு நேரம் ஒதுக்கலை. புரிஞ்சுங்க. ஏன்னா இப்போ தியானன்ற ஒரு விஷயம் ஞானமே மனம் சார்ந்தும் படிப்பு சார்ந்தும் இரண்டு விஷயமா பயணிக்கிறது. ரெண்டும் ஒண்ணுதான். அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் இருக்குன்னு சொல்றோம். புத்தகத்துல இருக்கிற வரி எல்லாம் மனசுலயே வார்த்தையில தான் இருக்கு. அதை தொடர்ந்து நம்ம பயன்படுத்துறதால நம்மளே ஏமாற்றிக் கொள்ளக்கூடிய விஷயமா இருக்கு. தியானத்துல இரு விஷயங்களை நீங்க பயன்படுத்திங்க. மெயின் கர்ம பீஜம், வாசனை அப்படின்ற ஒரு பதஞ்சலி சொல்றாரு. இதை என் குருமுறையில நான் படிச்சு புரிஞ்சு கொண்டு நான் பயணிக்கிறேன். நீங்களும் இந்த பயணிக்க முடிஞ்ச இந்த கர்ம பீஜம் என்பது நம்மளோட டிஎன்ஏலே பதிவான விஷய ஞானங்கள் அதிகமா இருக்கு. வேதா பட்டினத்தாரு சித்த மகள்னா முன்னாடி சொல்லியிருப்பாங்க. இன்று செய்த கர்மமோ முன் செய்த கர்மமோ இன்று வந்து மூன்றதடா அப்படின்னு சொல்றாங்க. யார் குறைப்பேன் ஏது குறைப்பேன்றாங்க. அவங்களுக்கு அது தெரியலன்றாங்க. கர்மான்றது நம்மளுக்கு ஒரு விஷயம் பிடிக்காதது செய்யறதுல நம்ம கர்மம்னு சொல்லுவோம். கர்ம நடாயுது. அந்த மாதிரி நம்மளை மீறி செயல்படுத்தக்கூடியது அந்த விஷயம் ஞானம். அது எண்ணங்களாகவும் சொல் செயலாக நம்ம ஆட்டி படைக்கிறது. இது மனசார்ந்த விஷயமா இருக்கு. இது என்னன்னா மனசுல இரு விதமான விஷயங்களை உருவாக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். ஒண்ணு புறம், ஒண்ணு அகம். புறம் என்பது வெளியே, அகம் என்பது உள்முகம். இந்த கர்மா பீஜம் என்பது நம்ம மூதாதிகளும் முன்னோர்களும் தாய் தந்தைகளும் உருவாக்கின விஷய ஞானங்களும் நம்ம டிஎன்ஏல பதிவாகி அது மூலையில செயல்படுத்தி நம்மளை தூண்டுது. கேட்டல், படித்தல், ஆராய்தல், அப்படி சிந்திக்கின்ற ஒரு விஷயத்த நம்ம கரெக்டா செயல்படுத்தும் போது அது திருப்ப ஒரு கர்மத்தை உண்டாகுது. ஒவ்வொரு செயலும் நம்ம மனசுல ஒரு பதிவை உருவாக்கிட்டு போகுது. அதுதான் வாசனை. வாசனைலாம் நம்ம மூக்கில் வருது. அது இல்லை, மனசுக்குள்ள அந்த விஷயத்தை உண்டாகிடும். ஒவ்வொரு பதிவுன்னு சொல்லுவாங்க. அந்த பதிவு சொல்லு செயல் இடம் பொருளுக்கு ஏற்றா போல அது வெளிப்படும். இது கொஞ்சம் விழிப்புணர்வோட இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு பலனை கொடுக்கும். என்ன பலன்னா, ஊற்று இருக்கு. ஊற்று பத்தி கேள்விப்பட்டிருக்க. நீர் ஊற்று. மலை மேல எங்கேயோ ஒரு இடத்துல ஊற்று எடுத்து சின்ன ஊற்று பெருசா மாறி அதை பல ஊற்றா இருந்து ஒன்னா சேர்ந்து அருவி மாதிரி உருவாகி ஓடை மாதிரி உருவாகும். ரொம்ப வேகமா புதுசாகவும் இருக்கும். அதை அணை போட்டு நிறுத்த முடியாது. அது மூதாதைகளும் அரசர்களும் எப்படி பயன்படுத்தியிருக்காங்கன்னா, அதை கொஞ்சம் வேகத்தை கம்மி பண்ண காவா, குட்டை, ஏரி, குளம், கேணி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் உருவாக்கி அது விவசாயத்துக்கும் குளிக்கிறதுக்கும் ஆடு மாடு தண்ணி குடிக்கிறதுக்கும் மனிதர்கள் குளிக்கவும் குடிக்கவும் அதை பயன்படுத்தியிருக்காங்க. அந்த தண்ணி அந்த ஊற்று எதையும் தடுக்க முடியாது. அது வேலையை அது செய்யும். அதே மாதிரிதான் அது கடலை கறக்கிற வரைக்கும் எதுவும் பண்ண மாட்டாங்க. அதை கொஞ்சம் ஸ்லோ பண்ணி தனக்கு பயன்படுத்திக்கிறாங்க. அதே மாதிரிதான் மனம் முன் ஜென்ம கர்மம் நம்மளோட டிஎன்ஏல பதிவான மூதாதைகளோட எண்ண ஓட்ட பதிவுல நம்மளை செயல்படுத்த தூண்டுறது ஒண்ணு. ரெண்டாவது, அந்த செயல்பாட்டை நம்ம அந்த புரிதல் இல்லாம அதை நம்ம பயன்படுத்திப்போம். அப்பா மாதிரி குணம் உள்ளவன், தாத்தா மாதிரி செயல் உள்ளவன், இப்படிலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நடைமுறையில் இருக்கு. அந்த புரிதலாக நம்ம தியானன்ற ஒரு முறையில அதை இந்த ஊற்ற போல ஸ்லோ பண்ணிக்கணும். மன ஓட்டத்தை நிறுத்த முடியாது, சிறு செய்த முடியும். மனதை நான் அடக்கிட்டேன் அப்படின்றத அது ஒரு மனநிலை. உங்களை நீங்கள் முட்டாளாக்கி கொண்டேன் என்ற ஒரு சூத்திரத்தை நம்ம எழுதி வச்சுக்க வேண்டியதான். தன்னைத்தானே எப்படி முட்டாளாக்கிறதுனா இப்படிதான். நான் உயர்ந்த இடத்துல இருக்குன்றது மனதான், நான் ரொம்ப கீழ்நிலையில இருக்கிறது மனம்தான். புரிஞ்சுக்க கொள்ளக்கூடிய மனம்தான். அந்த மன ஓட்டத்தை நெறிமுறைப்படுத்தலாம், ஸ்லோ பண்ணலாம், அடக்க முடியாது. அதுதான் புரிதல். உள்முகம் வெளிமுகம்.
உள்முகமா இருக்கின்ற முறைதான் சம்காரங்கள் பேரு. அதாவது எண்ண ஓட்டங்களை தொகுத்த ஒரு இடம். இது உணர்ச்சி உணர்வாக உள்ளுக்குள்ள இருக்கு, அது உள்முகம். வெளிமுகம்ன்றது அதை வச்சு நம்ம எப்படி பண்ணணும் எப்படி பண்ணக்கூடாதுன்னு தெரியாம அதோட தூண்டுதலாக அதே மாதிரி நம்ம பயன்படுத்துவோம். பழக்கப்பட்டிருக்கும். மிதிவண்டி சைக்கிள் பார்த்துருப்பீங்க. ஒரு பெடல் அழுத்தும் போது இன்னொரு பெடல் மேல வரும். இதே மாதிரி சுத்தினே இருந்தா நான் மனம் இயங்கின்னு தான் இருக்கும். மன இயக்கத்தை நெறிமுறைப்படுத்ததான் தியானன்ற பயிற்சி முறை. சம்காரங்களை எப்படி சரி பண்றது, ஒழுங்குமுறைப்படுத்துறதுன்னு ஒரு வழிமுறை இருக்கு. அடுத்த ஒரு பதில நான் பதிவிட்டேன். நன்றி, வணக்கம்.